அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பாருங்க, ஆட்சியையும் போரையும் பண்புகளையும் அரசனுக்கு வேண்டுமளவு தொகுத்து கூறும் வரலாற்று இலக்கியம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பதிற்று 10. இரண்டாவது வினா, மௌரியர், நந்தர், வடுகர் முதலிய வடநாட்டு மன்னர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அகநானூறு. மூன்றாவது வினா, வட்டத்தொட்டி என்ற இலக்கிய சங்கத்தை அமைத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா, வட்டத்தொட்டி என்ற இலக்கிய சங்கத்தை அமைத்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, டி கே சிதம்பரம். வட்டத்தொட்டி டி கே சிதம்பரம். நாலாவது வினா, சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, காரியாசன். ஐந்தாவது வினா, திருச்சீரலவாய் என்பதை குறிக்கும் முருகனின் படைவீடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, திருச்செந்தூர். ஆறாவது வினா, முச்சங்கத்திற்கும் உரிய இலக்கண நூல் எது? முச்சங்கத்திற்கும் உரிய இலக்கண நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அகத்தியம். ஏழாவது வினா, தமிழுக்கே உரிய 5 எழுத்துக்கள் எது? தமிழுக்கே உரிய 5 எழுத்துக்கள் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ர, ந, ழ, ஏ, ஓ. இதுதான் தமிழுக்கே உரிய 5 எழுத்துக்கள். எட்டாவது வினா, தமிழ் சுடர் மணிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? தமிழ் சுடர் மணிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, வையாபுரி பிள்ளை. ஒன்பதாவது வினா, போகிறேன் என்னும் சொல்லில் அமைந்துள்ள இடைநிலை எது? போகிறேன் என்னும் சொல்லில் அமைந்துள்ள இடைநிலை எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கிரு. பத்தாவது வினா, மறைத்து பேச வேண்டியவற்றை தொல்காப்பியம் பின்வருமாறு எப்படி குறிப்பிடுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அவையல் கிளவு. 11வது வினா, காப்பியத்தின் பண்பை கூறும் அணி எது? காப்பியத்தின் பண்பை கூறும் அணி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாவிகம். 12வது வினா, ஆசாரக்கோவை எடுத்துக் கூறுவது என்ன? ஆசாரக்கோவை எடுத்துக் கூறுவது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஒழுக்கத்தை. 13வது வினா, இயற்கை தவம் என போற்றப்படும் நூல் எது? இயற்கை தவம் என போற்றப்படும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சீவக சிந்தாமணி. இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. 14வது வினா, குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தொன்னூல் விளக்கம். 15வது வினா, தோணி வருகிறது யாருடைய படைப்பு? தோணி வருகிறது என்பது யாருடைய படைப்பு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தமிழின்பன். 16வது வினா, கரைகளே நதியாவதில்லை என்ற நூலின் ஆசிரியர் யார்? கரைகளே நதியாவதில்லை என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அப்துல் ரஹ்மான். 17வது வினா, நீரற வரியா கரகத்து என்ற வரி இடம்பெறும் நூல் எது? நீரற வரியா கரகத்து என்ற வரி இடம்பெறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, புறநானூறு. 18வது வினா, விருதாச்சலம் என்பது யாருடைய இயற்பெயர்? விருதாச்சலம் என்பது யாருடைய இயற்பெயர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, புதுமை பித்தன்.
19வது வினா சிறுகதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சிறுகதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி மௌனி. 20வது வினா பொருத்தமானது எது? கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான இணை எது? சரியான விடை ஆப்ஷன் பி இந்திரா பார்த்தசாரதி குருதிப்புணர் என்பதுதான் பொருத்தமான இணை. இப்போ பாருங்க, விந்தன் எழுதிய நூல் பாலும் பாவையும். சமுத்திரம் எழுதினது சோற்று பட்டாளம். மூவா எழுதினது பெற்ற மனம். இந்த மூன்று முக்கியமானது. விந்தன் எழுதினது பாலும் பாவையும். சமுத்திரம் எழுதினது சோற்று பட்டாளம். மூவா எழுதினது பெற்ற மனம். 21வது வினா தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய எதில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி தொல்காப்பியம். 22வது வினா தமிழ்நாடு சிற்பக்கலை கல்லூரி எங்கு உள்ளது? தமிழ்நாடு சிற்பக்கலை கல்லூரி எங்கு உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கும்பகோணம். 23வது வினா சுண்ணாம்பு கலவை சுதை சிற்பங்கள் இருந்ததை எந்த நூலின் மூலம் அறிய முடியும்? சரியான விடை ஆப்ஷன் சி மணிமேகலை. 24வது வினா புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஒரு முக்கியமான வினா. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மணிமேகலை. 25வது வினா இந்தியா என்ற இதழில் கருத்துப்பட ஓவியத்தை முதலில் வெளியிட்டு கருத்துப்படங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. சரியான விடை ஆப்ஷன் டி பாரதியார். 26வது வினா கண்ணாடியில் ஓவியம் வரைபவர்கள் எங்கு மிகுதியாக உள்ளனர்? கண்ணாடியில் ஓவியம் வரைபவர்கள் எங்கு மிகுதியாக உள்ளனர்? சரியான விடை ஆப்ஷன் பி தஞ்சாவூர். 27வது வினா இலக்கியம் இதழ் யாரால் நடத்தப்பட்டது? இலக்கியம் என்ற இதழ் யாரால் நடத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி சுரதா. இலக்கியம் என்ற இதழ் சுரதாவால் நடத்தப்பட்டது. 28வது வினா பாரதிதாசனுக்கு தாசனாக விளங்கியவர் யார்? பாரதிதாசனுக்கு தாசனாக விளங்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ சுரதா. 29வது வினா புதுக்குறள் என்ற கவிதை நூலை வெளியிட்டவர் யார்? புதுக்குறள் என்ற கவிதை நூலை வெளியிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி சீசு செல்லப்பா. 30வது வினா அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி தாமஸ் ஆல்வா எடிசன். 31வது வினா திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் யார்? திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் மிலி. 32வது வினா தமிழ் வடமொழியின் மகளன்று என கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழ் வடமொழியின் மகளன்று என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி கால்டுவெல். 33வது வினா தமிழ் சமுதாய வரலாறு திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? தமிழ் சமுதாய வரலாறு திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குமரில பட்டர். 34வது வினா திராவிடன் பத்திரிகையின் ஆசிரியர் யார்? திராவிடன் பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திருவிக்க. 35வது வினா மயிலை சீனியார் அவர்களின் அரிய ஆவண பணிகளில் ஒன்று எந்த நூல்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மறைந்து போன தமிழ் நூல்கள். 36வது வினா கீழ்கண்டவற்றுள் கடலை குறிக்கும் சொல் எது? கீழ்கண்டவற்றுள் கடலை குறிக்கும் சொல் எது?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பவ்வம். 37வது வினா, இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வே இறையன்பு. 38வது வினா, திண்ணியர் என்பதன் பொருள் என்ன? திண்ணியர் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மன உறுதியுடையவர். திண்ணியர் என்பதன் பொருள் மன உறுதியுடையவர். 39வது வினா, தொல்காப்பியம் குறிப்பிடும் மெய்ப்பாடு எத்தனை? தொல்காப்பியம் குறிப்பிடும் மெய்ப்பாடு எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 8. 40வது வினா, விளியரி ஞமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது? விளியரி ஞமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நாய். 41வது வினா, இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது? இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கன்னிமரா நூலகம். இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமரா நூலகம். 42வது வினா, எழுத்தாணி எத்தனை வகைப்படும்? எழுத்தாணி எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 3 வகைப்படும். எழுத்தாணி 3 வகைப்படும். 43வது வினா, மேல் வாயிலாக்கம் என்பதன் பொருள் என்ன? மேல் வாயிலாக்கம் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பின்ன எண்களின் மேல் தொகை. 44வது வினா, உரிமை தாகம் என்னும் கதையை எழுதியவர் யார்? உரிமை தாகம் என்னும் கதையை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பூமணி. உரிமை தாகம் என்னும் கதை எழுதியவர் பூமணி. 45வது வினா, முதல் கல் சிறுகதையின் ஆசிரியர் யார்? முதல் கல் சிறுகதையின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி உத்தம சோழன். 46வது வினா, பயோகிராஃபி என்பதன் தமிழ் சொல் என்ன? பயோகிராஃபி என்பதன் தமிழ் சொல் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாழ்க்கை வரலாறு. பயோகிராஃபினா வாழ்க்கை வரலாறு. 47வது வினா, அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் தண்டி அலங்காரம். 48வது வினா, இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது? இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தண்டி அலங்காரம். 49வது வினா, தாழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. தாழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வினைத்தொகை. தாழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கடைசி வினா, கொடுங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. கொடுங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பண்பு தொகை. கொடுங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. நண்பர்களே, நீங்கள் நம்ம தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.